ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னானந்தாவும் மேக்னஸ் கால்சனும் விளையாண்ட ஒரு அருமையான பொசிஷனல் கேம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே நிறைய முக்கியமான இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் இந்த கேமில் வர எல்லா விஷயங்களும் உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ பிரெக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ G6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு மேக்னஸ். இந்த இடத்துல இப்போ E4 பிஷப் G7. ஸோ பிஷப்பை வந்து ஃபேன் கேட் அப் பண்ணுறாரு. ஸோ மேக்னஸ் பிரெக் பார்த்தீங்கன்னா அவருடைய 2 பானுமே பார்த்தீங்கன்னா சென்டரில் புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட் F3 D6. இந்த இடத்துல இப்போ பிஷப் C4க்கு அப்புறமா இந்த நைட்டை இப்போ வெளியில் கொண்டு வராரு. ஸோ இப்போ 2 பேருமே வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ வந்து குயினை வெளியில் கொண்டு வராரு. குயின் E2. இப்போ நைட் C6க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இங்கே பிஷப்பை வந்து வெளியில் வரவிடாமல் தடுக்கிறாரு. பிஷப் அண்ட் நைட்டை இந்த இடத்துல இப்போ E5. ஸோ சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல சென்டர் பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் பானு. இப்போ நைட்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த D5 ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த D5 தான் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்க போகுது. இந்த D5 யார் ஆக்குப்பை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேருமே அவங்களுடைய கிங்கை சேஃப்டி பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரக்னானந்தா கேசல் பண்ணிக்கிறாரு. மேக்னஸும் இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் D1. ஸோ இப்போ ரூக்கை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த குயின் வந்து விளங்கிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இந்த D5 பிரக்னானந்தா வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ B3 ப்ளே பண்ணுறாரு. B3க்கு அப்புறமா இப்போ இன்னொரு ரூக்கை வந்து கொண்டு வராரு. ஸோ இந்த ஒரு குயினுடைய சப்போர்ட் மூலிமா இந்த இடத்துல இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் ரூக்கு. இப்போ மேக்னஸோடைய குயின் வந்து இந்த D5 வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிரக்னானந்தா அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட் C3க்கு அப்புறமா பாருங்க இந்த ஒரு பிஷப்பை நம்ம வந்து D7 ஸ்கொயரில் போட்டோம்னா இந்த ஒரு குயின் அண்ட் ரூக் வந்து கனெக்ட் ஆகிடுமே நீங்கள் நினைக்கலாம். பட் பிஷப்பை D7 உங்களால் போட முடியாது. போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலாகவே இந்த பிஷப் எடுத்து வந்து G5 போட்டு இந்த நைட்டை நம்ம பின் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூக்கையும் வந்து D1 ஸ்கொயரில் போட்டு நம்ம இந்த ஒரு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய குயினை இந்த ஒரு E8 ஸ்கொயரில் போட்டு ரூக் இங்கே கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா சிம்பிளாக குயின் F3 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் F3 மூலிமா பாருங்கள் இந்த நைட்டுக்கு வந்து 2 அட்டாக் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷரை வந்து பிளாக்கால் தாங்க முடியாது. ஸோ இதே நீங்கள் வந்து குயின் E7 ப்ளே பண்ணி இதே டயக்னல் அப்படியே நான் வந்து இந்த நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இப்போ நைட் D5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப இந்த நைட்டுக்கு ப்ரெஷரு. ஸோ இந்த நைட் பின்னான நைட்டுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட்டுக்கு தான் வின்னிங். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஒரு பிஷப்பை இமீடியட்டாக வெளியில் கொண்டு வர முடியாது. நீங்கள் சப்போஸ் பிஷப்பை வந்து இந்த ஒரு E6 ஸ்கொயரில் போட்டிங்கனாலும் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் பான்ஸ் டபுள் ஆகிடும். சென்டர் பான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் ஆகிடும். ஸோ உங்களால் வந்து பிஷப் E6ம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ பிஷப் இங்கேயும் வர முடியாது. ஃபுல்லாக வந்து ஒயிட்டுடைய பான்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த பானை புஷ் பண்ணி நெக்ஸ்ட் அவர் வந்து இந்த இடத்துல B5 ப்ளே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்த பிஷப்பை கிக் பண்ணோம்னா பிஷப் ஆட்டோமேட்டிக்காக இந்த D5க்கு வந்துடும். ஸோ இது மூலிமா இந்த ஒரு D5க்கு ஒரு பிளாக்கேஜ் வரும். ஸோ மேக்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக A4 ப்ளே பண்ணி B5 மூவை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ குயினை வந்து இந்த ஒரு E8 ஸ்கொயருக்கு கொண்டு வராரு மேக்னஸ் கால்சன். ஸோ குயின் E8 மூலிமா பாருங்க நெக்ஸ்ட் அவர் பிளான் பண்ணுறது பிஷப்பை வந்து இந்த ஒரு ஸ்கொயருக்கு டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது பிஷப் E6. ஓகேங்களா? ஸோ பிஷப் E6 ப்ளே பண்ணால் இந்த இடத்துல வந்து ரூக்கும் குயினும் கனெக்ட் ஆகிடும். பட் இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் எடுத்துகிட்டு வந்து E3ல போட்டார் பிரக்னானந்தா. ஸோ பிஷப் E3 மூலிமா இப்போ பிரக்னானந்தாவுடைய இந்த ரூக் வந்து D5க்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பிஷப்பையும் எடுத்துகிட்டு வந்து E6ல போட்டு இந்த ரூக்கையும் வந்து D5க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு மேக்னஸும் ரெடி ஆகிட்டாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா ரூக் D1. ஸோ ரூக் D1 ப்ளே பண்ணதுமே உங்களால் இந்த ரூக் இங்கே கொண்டு வர முடியாது. இது ஒரு பெரிய பிளெண்டரில் வந்து முடிஞ்சிடும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குயினை டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் வந்து F பானை வச்சு தான் எடுக்கணும். இந்த இடத்துல சென்டர் பான் வந்து ஃபுல்லாக ஐசோலேட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த A7 பானும் ஹேங்கிங்கில் இருக்குது. நம்ம இந்த ஒரு பிஷப் எடுத்துகிட்டு வந்து D3ல போட்டோம் இல்லையா, E3ல போட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு பானும் வந்து போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான் டவுனு, சென்டர் பான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. ஐசோலேட்டட் பான், டபுள் பான். ஸோ இது மூலிமா ஈஸியாக ஒயிட் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் உங்களால் இமீடியட்டாக ரூக் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட முடியாது. ஸோ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து பிஷப்பை F8 ஸ்கொயருக்கு கொண்டு வராரு. ஏன்னா இந்த பிஷப் இந்த லாங் டயக்னலில் பெருசாக எதுவும் பண்ணல. ஃபுல்லாக பிளாக்கேஜ் இருக்குது. அதனால் இந்த ஒரு டயக்னலில் கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ குயின் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பிரெக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ரூக் வந்து இந்த ஒரு D3 ஸ்கொயருக்கு வராரு. இந்த நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் குயினும் D1 போட்டால் இந்த இடத்துல குயின் அண்ட் ரூக் பேட்டரியும் பிரெக் வந்து ஃபார்ம் பண்ணலாம்.
இப்போ வந்து A6 ப்ளே பண்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த ரூக்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த A7ல இருந்த பான் வந்து இந்த பிஷப் மூலியமா அட்டாக்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ A6க்கு அப்புறமா இப்ப குயின் D1. ஸோ குயின் அண்ட் ரூக் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேட்டரி ஃபார்மேஷன் இருக்கு. இந்த இடத்துல இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணிக்கிறார். நீங்க நினைக்கலாம் இப்ப பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டோம்னா, நம்ம ரூக்க வந்து இந்த ஒரு C3 ஸ்கொயர்க்கு டைவர்ட் பண்ணிக்கலாமே நீங்க நினைக்கலாம். பட் ஸ்டில் இந்த ஒரு ரூக்க உங்களால இந்த ஒரு D8 ஸ்கொயர்க்கு கொண்டு வர முடியாது. இந்த குயின் வந்து இங்க பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்னதான் குயின வந்து E7 ஸ்கொயர்க்கு கொண்டு வந்து ரூக்க இங்க கொண்டு வர பிளான் பண்ணாலும், ஆன் டைம்க்கு இந்த ரூக் வந்து D3க்கு வந்துருவாரு. ஸோ இந்த ஒரு ஓப்பன் ஃபைல நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னாலே, இந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ ரூக் எடுத்துட்டு வந்து 7த் ரேங்க்ல போட்டோம்னா, இந்த நைட் வந்து கான்ஸ்டன்ட்டா இங்க வந்து இருந்துட்டே இருக்கணும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய பின்னடைவுகள் வரும் பிளாக் உடைய பொசிஷன பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இங்க முக்கியமா இந்த டி ஃபைல்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துல ஆக்சுவலா கேம்ல என்ன நடக்குதுன்னா, இந்த மாரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச வந்து பண்றது பிளாக்குக்கு வந்து கை குடுக்காதனால பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணல. பிளாக் என்ன பண்றாங்கன்னா, குயின இங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு D8 ஸ்கொயர்க்கு சப்போர்ட்டா இப்ப சிம்பிளா இந்த இடத்துல வந்து கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க பிரக்னானந்தா. ஸோ கிங் H2க்கு அப்புறமா பாருங்க. ஸோ இந்த இடத்துல மெக்னஸ் வந்து அவருடைய இந்த பி பான இப்ப புஷ் பண்றாரு. இந்த ஒரு ஏ அண்ட் சி பான் சப்போர்ட் மூலியமா இப்ப பிரக்னானந்தா என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பிஷப்க்கு வந்து சேலஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் டேக்ஸ் பிஷப், குயின் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த பானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் இருக்கு. அதனால பிரக்னானந்தா இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ரூக் மூலியமா ஒரு செக் தராரு. இந்த ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்ச ஃபோர்ஸ் பண்றாரு. ரூக் டேக்ஸ் ரூக்கு, இப்ப குயின் டேக்ஸ் ரூக் செக்கோட வருது. இந்த இடத்துல இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. நீங்க நல்லா பார்க்கணும். இந்த ஒரு C2 பானும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ல இருக்கு. அதனால பிரக்னானந்தா குயின் D2 ப்ளே பண்ணி இந்த பானையும் இப்ப சப்போர்ட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல ஸ்டில் பிரக்னானந்தாக்கு D5 வந்து ஓப்பனா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அவங்களுடைய நைட்ட வந்து ரீமென்யூர் பண்றாங்க. இப்ப வந்து நைட் B5. ஸோ நைட் B5 மூலியமா நெக்ஸ்ட் நைட் இந்த ஒரு ஸ்கொயருக்கு வருவாரு. நைட் F4 திரும்ப நைட் இந்த வழியா வருவாரு. ஸோ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, அவரு கார்னர்ல இருக்கிற இந்த நைட்ட வந்து திரும்ப கேம்க்குள்ள கொண்டு வராரு. நைட் B4. நைட் B4க்கு அப்புறமா பாருங்க, நைட் வந்து இந்த ஒரு D3 ஸ்கொயருக்கு வந்தாருன்னா, சென்டர்ல நெறைய ஸ்கொயர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப வந்து நைட் F4 வந்து ப்ளே பண்றாரு பிளாக்கு. நைட் F4க்கு அப்புறமா, இப்ப இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த ஒரு பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வந்து இந்த ஒரு எச் பான் வந்து புஷ் பண்றாரு மேக்னஸ் கால்சன். ஸோ இந்த எச் பான அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இப்ப நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு ஸ்கொயர்ல போட்டாரு. ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பிளாக்கோடைய நைட்டுக்கு சென்டர்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நைட்ட வந்து D3 ஸ்கொயர்ல போட்டு சென்டர்ல கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. இப்ப குயின் அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D5லயே போட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்குமே பொசிஷன் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அண்ட் மெட்டீரியல் வைஸும் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டில் இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்ப குயின் எடுத்துட்டு வந்து E3ல போடுறாரு. குயின் E3க்கு அப்புறமா C5. ஸோ இந்த பான்ஸ்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணிட்டு வராரு பாருங்க. இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து F2ல போறாரு. நைட் F2க்கு அப்புறமா இப்ப திரும்ப நைட் வந்து இந்த F4க்கே வந்துறாரு. முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த D3 ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய கண்ட்ரோல் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பானையும் புஷ் பண்ணிக்கலாம். பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணா திரும்ப பான் டேக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இங்க. நெக்ஸ்ட் நம்ம குயின வந்து உள்ள கொண்டு வரலாம். இந்த நைட்டையும் உள்ள கொண்டு வரலாம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணிடுறாருன்னா, G3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட கிக் பண்ணிடுறாரு. இந்த நைட் வந்து E6ஏ வந்துடுறாரு. நைட் E6க்கு அப்புறமா இப்ப திரும்பி குயின வந்து சேலஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், இது வந்து ஒரு டிராவான பொசிஷன நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஸோ குயினெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. ஒரு ஸ்மார்ட்டான மூவ்ன்றத விட ஒரு சின்ன ட்ராப் ஒண்ணு செட் பண்றாரு. குயின் B6. ஸோ குயின் B6 மூலியமா நெக்ஸ்ட் பாருங்க, இந்த குயினுடைய ரேடார்ல இந்த நைட் இருக்கிறாரு. நம்ம இந்த ஒரு சி பான புஷ் பண்ணோம்னா, இந்த நைட்டுக்கு அட்டாக் வரும். நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி கிங் H3 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய பிளண்டர்ல போய் முடிஞ்சிரும். இந்த ஒரு சி பான அழகா புஷ் பண்ணிட்டு, இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் ஜெனரேட் பண்ணுவாரு. இப்ப ஒயிட்டுடைய குயினுக்கும் அட்டாக் வரும். நீங்க நினைக்கலாம், ஓகே நான் குயின் D2 ப்ளே பண்ணி நான் குயினையும் காப்பாத்திக்கிட்டேன், நைட்டையும் நான் வந்து காப்பாத்திட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து சி டெக்ஸ் B3 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பான தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் இந்த பானுக்கு சப்போர்ட்டா பிளாக் என்ன பண்ணுவாருங்கன்னா, நைட் C5 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா குயின் A7 ப்ளே பண்ணி, குயின் A2 ஸ்கொயர்க்கு ஜம்ப் ஆயிடுவாரு. இந்த பானுடைய சப்போர்ட் மூலியமா. அண்ட் நெக்ஸ்ட் குயினுடைய சப்போர்ட் மூலியமா பானையும் ப்ரமோட் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒயிட்டுடைய பொசிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு C4 மூவ நம்ம அலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா?
அதனால இந்த இடத்துல கிங் H3 ப்ளே பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிரக்னானந்தாவும் கரெக்ட்டா இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, கிங் G2 ப்ளே பண்ணி இந்த நைட்டுக்கு சப்போர்ட் தராரு. இப்ப நீங்க இந்த பான புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வந்து இந்த பானையே வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நைட் இப்ப ஹேங்கிங்ல இல்ல, கிங்குடைய சப்போர்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இப்ப இந்த ஒரு C4 மூவ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, மேக்னஸ் கால்சன் வந்து அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து A5ல போடுறாரு. குயின் A5 ஸோ குயின் A5 மூலியமா பாருங்க, இந்த முக்கியமா இந்த A5ல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த A5 மூலியமா ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள பூர பார்க்குறாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே பிரக்னானந்தா வந்து குயின் C2 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃபென்சிவா போயிருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த 2 பான்ஸ் வந்து கொஞ்சம் பேக்வர்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டிஃபென்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டார்னா, C4 ப்ளே பண்ணிட்டார். ஸோ C4க்கு அப்புறமா இப்ப மேக்னஸ் கால்சனுக்கு B4 வந்துருச்சு. ஸோ B4 ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு B3 பாயிண்ட் வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, குயின் B1 வந்து ப்ளே பண்ணியிருக்கணும். ஸோ ஆக்சுவலா குயின் B1 ப்ளே பண்ணல. பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, குயின எடுத்துட்டு வந்து D5ல போட்டார். ஸோ இந்த 5ல வந்து அப்படியே விட்டுட்டாரு. இந்த பானும் வீக்கா இருக்கு. ஸோ ஆக்சுவலா குயின் B1 நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா குயின் B1ம் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சனுக்கு தான் வந்து இது வந்து ஃபேவரா இருக்கு. பிளாக்கோடைய பொசிஷனுக்கு. அட்லீஸ்ட் குயின் B1 மூலியமா இந்த ஒரு பான நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இம்மீடியட்டா இப்ப பிளாக் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பான வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப குயின் வந்து இந்த ஒரு பான டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிரக்னானந்தா வந்து அவருடைய நைட் இங்க போட்டாலும், இந்த ஒரு 2 பான் அட்டாக்ல இருக்கு. பட் இந்த 2 பான்ல உங்களால எந்த பானையுமே எடுக்க முடியாது. ஏன்னா பிளாக்குக்கு வந்து குயின் A7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு பான சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு E5 பான் ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சிம்பிளா இப்ப குயின் A3 ப்ளே பண்ணி, இந்த ஒரு பான நம்ம இப்ப அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பான் போயிடுச்சுன்னா, மேல இருக்கிற B4 பான் வந்து ஃபுல்லா பாசர் பானா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால இந்த பான எடுக்க முடியாது. நீங்க வந்து நைட் C1 தான் ப்ளே பண்ற மாரி இருக்கும். திரும்பவும் டிஃபென்சிவா இந்த ஒரு பானுக்கு நீங்க 2 பீஸ வச்சு டிஃபெண்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குயின் அண்ட் நைட் வந்து இந்த ஒரு பானுக்கு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பான் போயிடுச்சுன்னா, இந்த ஒரு B பான் வந்து பாசர் பான் ஆயிடும். ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். திரும்ப வந்து நம்ம குயின் A3 ப்ளே பண்ணி இந்த அட்டாக்க வந்து அப்படியே வச்சிருக்கலாம். அண்ட் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த F2 பானுக்கு கிங் வந்து கான்ஸ்டன்ட்டா இந்த சப்போர்ட் குடுத்துட்டே இருக்கணும். நீங்க இந்த F2 பான புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பான் டேக்ஸ் பானு, பான் டேக்ஸ் பானு, பான் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப வந்து குயின் A8 ப்ளே பண்ணலாம். குயின் A8 மூலியமா இந்த பான் வந்து பின்ல இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த F பானையும் புஷ் பண்ணி இந்த பின்னான பானையும் டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல குயின் B1 வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச டிஃபென்ஸ்ன்னு நான் சொன்னேன். பட் அந்த ஒரு மூவ்மே பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா மிஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D5 ஸ்கொயர்ல போட்டாரு. இப்ப இங்க ஒரு A5ல ஒயிட்டோடைய குயினுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இப்ப மேக்னஸ் கால்சன் இம்மீடியட்டா அவருடைய குயின வந்து A5ல போட்டாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சருக்கு தான் வந்து அட்வான்டேஜா இருக்கு. இந்த இடத்துல இருந்து இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட வந்து D3ல போடுறாரு. இப்ப பாருங்க குயின் A2 செக் மூலியமா இந்த ஒரு பானும் ஃபால் ஆக போகுது. இப்ப செக்கும் வருது. இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. இப்ப இந்த ஒரு பான் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த பான் ஃபால் ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த ஒரு பாசர் பான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டெட்லியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறாரு பதிலுக்கு. ஸோ இப்ப மெட்டீரியல் வைஸ் ஈக்குவலா இருக்கு. பட் பாசர் பான் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிளாக்கோடைய பொசிஷனுக்கு தான் பாசர் பான் இருக்கு. இப்ப மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு அதிரடியான மூவ் ப்ளே பண்றாரு. குயின் B1 குயின் B1 மூலியமா பாருங்க, குயின் H1 மூலியமா கிங்குக்கு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. கிங்கால வெளியவும் போக முடியாது. இந்த ஒரு பிளாக் பான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பிரக்னானந்தா கிங் H2 ப்ளே பண்றாரு. கிங் H2க்கு அப்புறமா இப்ப திரும்ப ஒரு செக் வருது. இப்ப திரும்ப கிங் இங்கேயே மூவ் ஆயிடுறாரு. கிங் இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இந்த பான புஷ் பண்றாரு பாருங்க. ஸோ இங்க பாருங்க. இந்த ஒரு பாசர் பான் எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கு. கிங்குக்கு மாறி மாறி செக் குடுத்து ஒரு செக்மேட் த்ரெட்டும் பண்ணி இந்த ஒரு பான டெம்போவோட மூவ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப இந்த நைட் இங்க கொண்டு வந்து இந்த குயின் அட்டாக் பண்றாரு. பிளஸ் இந்த பாசர் பானையும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப திரும்ப என்ன ஆகுதுன்னா, குயின வந்து இந்த ஒரு C3 ஸ்கொயருக்கு கொண்டு வந்து இந்த பான புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்ப இந்த பான வந்து பிரக்னானந்தா புஷ் பண்றாரு. இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த பான் வந்து புஷ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ வேற வழியே கிடையாது. இந்த நைட்ட குடுத்தாவது இந்த பான ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதனால பிரக்னானந்தா நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் நைட்டு. ஸோ இப்ப பிரக்னானந்தா கிட்ட ஒரு பீஸே போயிடுச்சு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, குயின் A1 ப்ளே பண்ணி திரும்பவும் இந்த இடத்துல ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிங்க G2ல போடுறாரு. கிங்க G2ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பானு, திரும்ப பான் டெக்ஸ் பானு. இந்த இடத்துல ஒரு செக் வருது. செக் வந்ததுக்கு அப்புறமா கிங் எடுத்துட்டு வந்து H3ல போடுறாரு. ஸோ இப்போ உங்களால செக்மேட் த்ரெட்டன் பண்ண முடியாது. பட் மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, குயின் C1 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இது ஒரு பெரிய பிளண்டர். இப்ப நீங்க இங்க செக்மேட்டே த்ரெட்டன் பண்ணல. உங்களுடைய நைட் ஹேங்கிங்ல இருக்கு.
இந்த செக்மேட் நீங்க எதுக்காக த்ரெட்டன் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் உடைய கிங் இங்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒயிட் உடைய குயின். ஏன்னா, நீங்க வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த டயகனல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப இந்த நைட்ட நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அதனால பிரக்னானந்தா இந்த நைட்ட எடுத்துக்கிட்டாரு. இப்ப வந்து பான் டெக்ஸ் பானு, பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா குயின வச்சு ஒரு செக் தராரு. இந்த செக்குக்கு அப்புறமா மேக்னஸ் கால்சன் கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? இங்க ஒரு செக்மேட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அதுக்கு டைமே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ஒரு H5 பான சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிங்க வந்து H6ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் டெக்ஸ் பான் இங்க ஒரு செக் வரும். ஸோ மாறி மாறி நம்ம செக் குடுத்து இந்த ஒரு செக்மேட் த்ரெட்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க வந்து E6 பான நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இங்க போட்டீங்கன்னா, நம்ம இந்த H5 பான எடுத்துக்கலாம். இப்ப இங்க எந்த விதமான செக்மேட்டும் கிடையாது. ஏன்னா, கிங்குக்கு எஸ்கேப் ஆகுற ஒரு ஸ்கொயரும் இருக்கு. அந்த பான நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இருந்து பிரக்னானந்தா கேம் வந்து அழகா ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ ஒரு எண்ட் கேம்ல பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் வந்து இந்த மாரி தவறு பண்றது வந்து மிகவும் அரிது. ஸோ அந்த ஒரு தவற பிரக்னானந்தா கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ பிரக்னானந்தா பண்ண ஒரே தப்பு மேக்னஸ் கால்சனுடைய குயின வந்து இந்த A5ல அலோ பண்ணது மட்டும் தான். பட் அந்த அத வந்து ரொம்பவே அழகா மேக்னஸ் கால்சன் யூட்டிலைஸ் பண்ணாரு. பட் அது கடைசி வரைக்கும் நீடிக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நெறைய பேர் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு நம்ம வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.